அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல மாவரைக்க நேரமில்லாதப்போ 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய, அதே சமயம் ருசியில வேற லெவல் இருக்கிற கமகம மொறுமொறு மைதா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தோசை மொறுமொறுன்னு வர்றதுக்கும் வாசனை தூக்குறதுக்கும் சில சீக்ரெட்ஸ் இருக்கு மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த தோசைக்கு அசல் மணத்தை கொடுக்க போற சின்ன தாளிப்பை முடிச்சுப்போம். ஒரு கடாயை அடுப்புல வச்சு 1 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. நெய் சூடானதும் பொடியா நறுக்கின 4 இருந்து 5 சின்ன வெங்காயம், பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், நறுக்கின சிறிது மல்லி இலை, கடைசியா சிறிது கருவேப்பிலை சேர்த்து லேசா வதக்கிக்கோங்க மக்களே. வெங்காயம் ரொம்ப சிவக்க வேண்டாம், லேசா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சிடுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்பதாங்க மெயின் சீக்ரெட். தோசை லேசா மொறுமொறுன்னு வர்றதுக்காக 1/4 கப், அதாவது 1/4 கப் ரவை உள்ள போடுங்க. அப்புறம் நல்ல ஒரு வாசனை கொடுக்க 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள், லேசா தட்டின 8ல் 1 பங்கு சீரகம், தட்டுல ஒட்டாம ருசிய தூக்க தட்டி வச்ச 9லிருந்து 10 மிளகு, அப்புறம் தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்து தோசை பஞ்சு போல வர ஒரு முட்டைய உடைச்சு ஊத்துங்க. இப்போ நாம நெய்யில வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் கருவேப்பிலை தாளிப்ப இந்த மாவுல கொட்டுங்க. தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி விஸ்க் அல்லது கைய வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாம தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸா கரைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்புல தோசைக்கல்ல வச்சு சூடானதும் மாவை எடுத்து லேசா ரவா தோசை மாதிரி சுத்தி ஊத்துங்க. சுற்றிலும் கொஞ்சமா எண்ணெய் அல்லது நெய் விட்டு மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் நல்ல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் சுத்தி எடுங்க மக்களே. கல்ல விட்டு எடுக்கும் போதே வர்ற நெய் வாசம் அப்பாடா ஆளையே தூக்கும்.
சுட சுட இருக்கிற இந்த மைதா தோசையை எடுத்து பக்கத்துல கமகமன்னு கோழி ஆணமோ இல்ல கறி ஆணமோ இல்ல கார சட்னியோ வச்சு ஒரு வாய் வச்சிங்கன்னா வெளிப்பக்கம் மொறுமொறுனோ உள்பக்கம் பஞ்சு மாதிரி நெய் மணத்தோட செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இதை செஞ்சு பார்த்துட்டு 2 தோசை சாப்பிட்ட ஆளு 5 தோசை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிட வர ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் குடும்பத்துல இணைய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு அமைக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேற லெவல் டேஸ்ட்ல சந்திக்கிறேன். பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.